Good morning students, welcome to Sheba Group of Schools online class. Nama previous class chapter 9 introduction to C++ பார்த்தோம். Okay, அந்த basic concept எல்லாமே பார்த்தோம். C++ programming language ல யூஸ் பண்ணக்கூடிய input and then output, then data types, what is mean by variables and then data types, then அதில் யூஸ் பண்ணக்கூடிய small statement, அதாவது small ஒரு எக்ஸாம்பிள் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணோம். தென் வேரியபிள்ஸில் யூஸ் பண்ணணும், அந்த வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளரேஷன் பண்ணலாம். சேம் அஸ் த டேட்டாபேஸ், டேட்டா டைப்ஸில் உள்ள அந்த டேட்டாஸ், இன்டிஜர்னா என்னது, ஃப்ளோட்னா என்னது, டபுள்னா என்னது, கேர்னா என்னது, அதே மாதிரி சேம் அஸ் சி அவுட், வாட் இஸ் மீன் பை சி அவுட், தென் சி இன், அந்த டீட்டெயில், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே 9th சாப்டரில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ 10th சாப்டரில் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். இப்போ ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஸ்மால் 2 or 3 கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த கண்டிஷன்ஸ் ஓகே ஆனால் என்ன ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகணும், சப்போஸ் அந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக என்ன ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும் டீட்டெயில்ஸை இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். லூப்பிங் இருக்கும், அதே மாதிரி சேம் வே செலெக்ஷன் அண்ட் தென் இட்ரேஷன், ஜம்பிங். இப்போ இந்த 3 ways ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் செலெக்ஷன். இப்போ செலெக்ஷன்னா ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க, அந்த கண்டிஷன்ஸ் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா அந்த செலெக்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். சேம் வே இட்ரேஷன்னால சீக்வன்ஸாக என்னச்சு நமக்கு வேல்யூ டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இந்த கான்செப்டை தான் நம்ம டுடே கிளாஸில் எக்ஸ்பிளனேஷனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னது, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் there are 2 types. ஒன் இஸ் null statements and then compound statements. இப்போ null statementsனால் நல்லனாலே உங்களுக்கு தெரியும் என்னது, 0 எம்டி. நமக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸு இல்லைனா ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா null ஸ்டேட்மெண்ட்ஸாக நமக்கு என்ன செய்யும் டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் த null statements and then second statement is compound. ஸோ இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம அந்த பெராந்திசிஸ் யூஸ் பண்ணக்கூடிய பெராந்திசிஸ்குள்ளாடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது பெராந்திசிஸ் ஆஃப் அதர், திஸ் இஸ் த பெராந்திசிஸ். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் தான் என்னது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் த types of statements and then control statements. There are 3 control statements. One is selection. Selection na particular வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணி சீக்வன்ஸ் ஆர்டர் படி நமக்கு டிஸ்பிளே பண்ணால் தான் செலெக்ஷன்ஸ். அண்ட் தென் இட்ரேஷன் நம்ம கண்டிஷன் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணி தான். அண்ட் தென் ஜம்பிங், கண்டிஷன்ஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த ஜம்ப் பண்ணி அனதர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ஆகும், அந்த பார்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது இந்த ஜம்பிங். ஸோ திஸ் இஸ் த 3 ஆஃப் த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். தென் அதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறோம். ஓகே, செக் இன் யுவர் புக் சாப்டர் 10 flow of controls. ஃபர்ஸ்ட்ல அதில் என்ன introduction. In the previous chapter, அதாவது 9th chapter, we can explain for the variables, constants and then operators, data types எல்லாம் பார்த்தோம். ஓகே, திஸ் அதாவது இந்த சாப்டர் 10ல என்ன பார்க்க போகிறோன்னா, lot of situation to can be include for the conditions. அந்த கண்டிஷன்ஸை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், ப்ராசஸ் பண்ண போகிறோம் கூடிய அந்த கான்செப்ட் தான் இதில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். The flow of controls jump for the one part of your code to another segment of code. இப்போ இந்த சிபிபி ப்ரோக்ராம்லேயே எல்லாத்துலேயும் என்ன கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸை சீக்வன்ஸாக கொடுக்கலாம், இல்லைன்னா செலெக்ஷன் மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா ஜம்பிங் மாதிரி. அப்போ ஒன் கண்டிஷன்ஸ் டு அனதர் கண்டிஷன்ஸுக்கு இந்த 3 waysல ஸ்டேட்மெண்ட்ஸு சென்ட் ஆகிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. தென் program statements that cases such jumps are called என்னது control flow. There are 3 options: selection, iteration and jump statements. இப்போ statementsனா என்னன்னு பார்ப்போம். First definition, a computer program is a set of statements or instruction to perform a specific task. அதாவது ஒரு டாஸ்க், ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் இல்லைன்னா குறிப்பிட்ட லைனை நமக்கு என்ன செய்யணும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், லைன்ஸை தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம். ஓகே, these statements are intended to perform a particular action. The action may be declaration இருக்கலாம், எக்ஸ்பிரஷன் இருக்கலாம், எவாலுவேஷனாக இருக்கலாம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா டிசிஷன் மேக்கிங்காக இருக்கலாம், such a லூப்பிங்காகவும் இருக்கலாம். There are 2 kinds of statements available for the CPP. One is null statement and then compound statements. Null statements are empty statements ன்னு கேட்டால் ஒரே ஆப்ஷன் தான். Is a statement containing only one semicolon.
semicolon use பண்ணி நீங்க அந்த statement use பண்ணீங்கன்னா அது என்ன null statement. And then compound is the block statement. This is the parenthesis. Pair of braces is used for the compound statements. This is the example கொடுத்திருக்காங்க அந்த braces குள்ளாடி in the x comma y and then x is equal to 10 and then y is equal to 10 or any other numbers, then அந்த braces close அந்த open பண்ணிட்டு close பண்ணக்குள்ள அந்த அதாவது அந்த include for the அந்த 2 or 3 statements தான் compound statements சொல்லிருக்காங்க. Then control program, this is the control program or sequence flow of instruction. First one selection, அந்த selectionல first என்ன கொடுத்திருப்பாங்கன்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஒரு கண்டிஷன்ஸ் அதாவது டெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூனா ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் அந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ்னா என்ன எக்ஸிஸ்ட் ஆகலாம் அந்த ப்ரோக்ராம்லேருந்து கோடிங்லேருந்து நமக்கு என்ன செய்யலாம் வெளியே வரலாம். திஸ் இஸ் த control statement. In a program, statements may be executed sequentially and then selected or iteratively. There are 3 types of statements are executed for the CPP program. இதுல வந்து sequence of and then sequence இருக்கு and then selection and then iteration. இப்போ sequenceனா என்னது order by order வரும் 1 by 1 first 2 numbers கேட்கும். இப்போ for example 2 numbers add பண்ணணும். இப்போ first 2 numbers என்ன செய்யணும்னா 1 by 1 கேட்கும். Enter a first number. Then enter a second number. Order by order is used for the sequence statement. And then selection and the conditions கொடுத்து நமக்கு தேவையான information gather பண்ணது selection statement or another name is branching. The statement is executed for the sequentially is called sequential flow. Then the situation is the statement executed like branching, iteration and then jumping and the function calls. This is called control flow. அப்போ எல்லா ப்ரோக்ராமும் முன்னாடி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த யூசர் வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபார் த ஃப்ளோ கண்ட்ரோல். சரியா டிசைன் பண்ணணும். அதாவது நம்ம சாப்டர் 6 or 7ல பார்த்துருக்கோம் அல்கோரிதம் தென் ஃப்ளோ சார்ட் அண்ட் தென் கோடிங் சேம் வே ஃபார் யூஸ்ட் இன் த சிபிபி ப்ரோக்ராம். இப்போ சீக்வன்ஸ்னு ஆல்ரெடி தெரியும் ஆர்டர் பை என்ன செய்யும் ஒரு கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு தான் என்னதுன்னா அனதர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸு எண்டில் என்ன வரும்னா நமக்கு செமிகாலன். திஸ் இஸ் த ஐடென்டிஃபை ஃபார் த சிபிபி ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு லைன் எண்டிங்லையும் செமிகாலன் போடலைன்னா எரர் காமிக்கும். ஓகேயா இப்போ சிபிபி ப்ரோக்ராம் இஸ் ஏ கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு லைன் எழுதும்போது மெயின் ப்ரோக்ராம் எழுதும்போது இங்கெல்லாம் என்ன வராது செமிகாலன் வராது. ஓகேயா இந்த இடத்துல செமிகாலன் வராது. ஆனால் நெக்ஸ்ட் வர பிரேசஸ்குள்ளாடி வர எல்லாத்துலேயுமே என்ன செய்யும் செமிகாலன் வரும். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த கான்செப்ட். அண்ட் தென் இட்ரேஷன் இஸ் யூஸ்ட் ஃபார் த நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் ஒரு கண்டிஷன் அண்ட் தென் ட்ரூவாக இருந்ததுன்னா எக்ஸிஸ்ட் ஆகும் ஃபால்ஸாக இருந்தால் அனதர் வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி ஃப்ளோ பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த இட்ரேஷன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய சிபிபி ப்ரோக்ராமில். இப்போ ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் அந்த டெஃபினிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் எ ப்ரோக்ராம் இஸ் எ டிசிஷன் கேசஸ் இஸ் ஒன் டைம் ஜம்ப் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் எ ப்ரோக்ராம். This is always important if else and statement which is used the alternative. இப்போ இந்த சிபிபி ப்ரோக்ராமில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் if else ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்காங்க. ஓகேயா இந்த if else ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் தி கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம். இஃப் கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதர்வைஸ் அந்த கண்டிஷன்ஸ் ராங்காக இருந்ததுன்னா ஃபால்ஸ் எல்ஸ் கண்டிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம்னா if ஸ்டேட்மெண்ட். if ஸ்டேட்மெண்ட் syntax is if expression. this is the conditions. ஓகேயா if நீங்க கொடுத்துட்டு bracket போட்டு என்ன செய்யணும் அந்த கண்டிஷன்ஸை கொடுக்கணும். and then one or two lines one lines இருந்ததுன்னா curly braces யூஸ் பண்ணண்டா. சப்போஸ் many other lines இருந்ததுன்னா என்ன கொடுக்கணும் curly braces யூஸ் பண்ணணும். ஓகேயா braces. இப்போ if expression then true block அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன கொடுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே ஸோ திஸ் இஸ் த சிண்டெக்ஸ் ஃபார் த இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ஒன் ஆஃப் த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். திஸ் இஸ் த ஃப்ளோ சார்ட் அது ஃப்ளோ கண்ட்ரோல். திஸ் இஸ் த கண்டிஷன்ஸ் அண்ட் தென் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் யூ கேன் கோ ஃபார் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் அண்ட் தென் கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆர் கோ ஃபார் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் always go for the statement X. The conditions true and the
என்ன ஆகும்னா இந்த ட்ரூவில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் ஃபால்ஸாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் என்ன செய்யும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த சிண்டெக்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட். ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் தென் எக்ஸாம்பிள். இப்போ ஒவ்வொரு இந்த கோடிங் எழுதும்போது சிபிபி ப்ரோக்ராம் எழுதும்போது லூப்பிங், டிசிஷன் மேக்கிங் அண்ட் தென் இட்ரேஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதும்போது என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் அண்ட் தென் சிண்டெக்ஸ் அண்ட் தென் இந்த ஃப்ளோ சார்ட் அண்ட் தென் எக்ஸாம்பிள் இந்த 4 ஆப்ஷன் கம்பல்சரியாக எழுதணும். 5 மார்க் கொஸ்டின். ஓகே, இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூ கேன் டிக்ளேர் ஃபார் த header file hash include IO stream input and then output stream and then using namespace standard and then void main நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கோம். இதான் மெயின் ப்ரோக்ராம் into main. இப்போ into main எது கொடுத்துருக்காங்க? டேட்டா டைப் இஸ் integer. ஸோ எனக்கு அவுட்புட் எப்படி தான் வரும்? integer. This is the main program, main function. And then curly braces open. There is a one variable declaration. This is the data type and then variable. இப்போ variable name is age and then data type is integer. Okay. See out is என்ன input? Enter your age. இப்போ see out enter your age னா ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் என்ன செய்யணும்? ஏஜ் ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணணும். Seen is the age. அந்த நம்பர் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ஏஜ். clear? Then this is the if statement. அந்த if conditions age வந்து 18 above இருந்துச்சுன்னா it is you are eligible for voting. இப்போ அந்த கண்டிஷன்ஸ் சப்போஸ் அந்த யூசர் வந்து 19 ஆர் 21 நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம அவுட்புட் என்ன வரும்? யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அதர்வைஸ் யூ கேன் ரைட் த 8 ஆர் 10ன்னா என்ன ஆகும்? நமக்கு அனதர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் த இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள். ஓகே, கிளியர்? First you can write the header file and using the namespace standard and a library and then main function, then curly braces open, declaration format and then input and output நம்ம என்னெல்லாம் கொடுக்கணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்? கேதர் பண்ணணும். தென் கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன்? இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு. தென் அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் தென் டிஸ்பிளே பண்ணணும் அவுட்புட். திஸ் இஸ் த இஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது இஃப்னா ட்ரூ ஒன்லி தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் கிளாஸில் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்விட்ச் கேஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்? எக்ஸ்பிளைனட் பார்க்கலாம். தேங்க்யூ.